இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ, இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணலான் இருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. ஃபஸ்ட்டு அதுக்கு சின்ன சின்ன சோயாவை எடுத்துக்கலாம். அதை நல்லா வெந்நீரில் ஊற வச்சு புழிஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நல்லா அனல் பறக்குது. இதில் புழிஞ்சோம்னா நம்ம கை காலி. அதனால் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அந்த வெந்நீரில். நம்ம அதுக்கட்டியும் சைட் பை சைடு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மற்ற மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பன்னீர் தேவை. கொஞ்சோண்டு பன்னீர் மட்டும் கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த ஹாஃப் இருந்தால் போதும். நம்ம 2 பேருக்கு செய்கிறதுக்கு இருந்தாலே போதும். இதுவே கொஞ்சம் அதிகம்தான். உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். சோயா நான் கொஞ்சம் தான் எடுத்துருந்தேன். நிறையா பேருக்கு செய்கிற மாதிரி இல்லை, ஒரு 2 பேருக்கு தான். நானும் தம்பியும் சாப்பிட்றதுக்கு அது போதுமானது. பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. இதோட நம்ம வீட்டில் உள்ள மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கோங்க. குமின் பவுட்ரு இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு ட்ருன்னு ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கிரைண்டாக இருக்கணுங்க. கல்லுக்கெல்லாம் பன்னீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. நல்லா கொஞ்சம் கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோயாவை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு இப்போயுமே லைட்டாக சுடுது தான். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெய் சட்டியில் போடுறப்ப தண்ணி தெறிக்காமல் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு மேலே தெறிக்கிற மாதிரி ஆகிடும். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டேன். அப்போ நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த வாட்டியும் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சேன். போன வாட்டி பல இன்க்ரீடியன்ட் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் மறுபடியும் இதை ட்ரை பண்ணேன். வெள்ளரிக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. அந்த சோயாவுக்கு ஏற்ற அளவுக்கு இருந்தால் போதும். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் சால்ட்டு. இந்த சால்ட்டு சோயாவுக்கு தேவையான சால்ட்டு தான். நான் வெந்நீரில் ஊற போடுறப்பயுமே வெந்நீரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருந்தேன். அப்போ தான் சோயாவில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட சோயாவை போட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், அப்படியே தண்ணி லைட்டாக பொறி பொரியாக வர மாதிரி. நம்ம இந்த அளவுக்கு புழிஞ்சுமே தண்ணி இருக்கும். சோயாவில் எப்படியுமே தண்ணி இருக்கும் ஊற போட்டதுக்கு. அதனால் தண்ணி நல்லா போகிற அளவுக்கு இது பண்ணதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் சட்டிலேருந்து எடுத்து நல்லா பேன்லேருந்து எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி சோயாவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த காரம் எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். இல்லைன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி ஆகிடும். வெறும் சோயா சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ சால்ட்டும் காரமும் இதுக்கு ரொம்ப முக்கியம். வாங்க இப்போ ரெடி பண்ணலாம். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு ஆனியன், அப்புறம் டொமேட்டோ 4 பீஸ் போடுங்க போதும். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னட்ட இப்போ இல்லை, அதனால் அதோட விட்டுட்டேன். அடுத்து வெள்ளரிக்காய், அதோட சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா தாங்க இதில் ஒரு நல்ல டேஸ்ட்டு தரும். அப்புறம் சோயாவில் இருக்கிற சால்ட்டும் பெப்பரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.